திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமத் மாதவ சிவஞான சுவாமிகளின் திருவரலாறு. பாண்டிவள நாட்டில் பொதியமலைச்சாரலில் பாபநாசம் எனும் திருப்பதியைச் சேர்ந்த விக்கிரமசிங்கபுரத்தில் அகஸ்திய மாமுனிவரிடத்தில் 7 தலைமுறை அளவும் அருட்புலமை நிரம்பும் வண்ணம் வரம் பெற்ற பரம்பரை சைவ வேளாளர் குலத்தில் சிவபக்தி அடியார் பக்தியில் சிறந்தவரும் கல்வி செல்வம் என்ற இரண்டும் ஒருங்கே உடையவருமாகிய ஆனந்த கூத்தர் என்பவர் ஒருவர் இருந்தார். அவருக்கு மனைவியாராக மயிலம்மையார் என்று சொல்லப்படும் அம்மையார் இருந்தார். மயிலம்மையாரின் திரு வயிற்றில் 7வது தலைமுறையாக தமிழ்நாடு செய்த தவத்தாலே ஒரு சத்புத்திரர் திரு அவதாரம் செய்து முக்காளலிங்கர் என்னும் பிள்ளை திருநாமம் சாத்தப் பெற்று ஒழுக்கம், அன்பு, அருள் முதலிய நற்குணங்களோடு வளர்கின்றார். முக்காளலிங்கர் 5 வயது அளவில் பிதாவினாலே வித்யாரம்பம் செய்விக்க பெற்று பள்ளிக்கூடத்தில் அமர்ந்து கற்கின்றார். அப்படி கற்கும் காலத்தில் திருவாவடுதுறை ஆதீனத்திலிருந்து சிவஸ்தல யாத்திரையாக புறப்பட்ட சில தம்பிரான் சுவாமிகள் விக்கிரமசிங்கபுரத்து வீதியிலே சென்றார்கள். பள்ளிக்கூடத்திலிருந்து வந்த முக்காளலிங்கர் அம்முனிவர்களை சந்தித்து தரிசித்து வணங்கி, சுவாமிகள் அடியேன் வீட்டிற்கு எழுந்தருளி திருவமுது செய்து பின்பு சென்றருள வேண்டும் என்று பிரார்த்திக்க, அம்முனிவர்கள் சிறு வயதில் இருந்தாலும் அறிவின் முதிர்ச்சி கண்டு முக்காளலிங்கரின் பிரார்த்தனைக்கு இறங்கி விருப்பத்துடன் உடன்பட்டு அவருடன் அவரது வீட்டிற்கு சென்றார்கள். அங்கே தமது புத்திரர் அருமை கருத்தை உணர்ந்து அருந்ததியினும் சிறந்த மயிலம்மையார் அன்போடு திருவாவடுதுறை தம்பிரான் சுவாமிகளையெல்லாம் உபசரித்து மாகேஸ்வர பூஜையாகிய திருவமுது செய்துவிக்க, மயிலம்மையாராகிய தன்னுடைய தாயாரை சிறப்பித்து ஒரு செய்யுள் இயற்றுகின்றார் முக்காளலிங்கர். அவர் செய்யுள் பாடியதை கேட்ட துறவிகள் முக்காளலிங்கரை ஆசீர்வதித்து அவ்வூரில் உள்ள திருமடத்திற்கு சென்றனர். அதன் பின்பு வெளியே போயிருந்த ஆனந்த கூத்தர் வீட்டிற்கு வந்த பொழுது நிகழ்ந்த அரிய செயல்களை கேள்வியுற்று பேரின்ப கடலிலே மூழ்கினார். ஆனந்த கூத்தர் தம் புத்திரராகிய முக்காளலிங்கரோடு ஆதீன முனிவர்களிடம் சென்று அவர்களை வணங்கி நிற்கும் வேளையில் முக்காளலிங்கர் அந்த முனிவர்களோடு தாம் செல்ல வேண்டும் என்ற குறிப்பினை தந்தையாருக்கு உணர்த்த, முக்காளலிங்கரின் தந்தையாரும் ஒருவாறு சம்மதம் தெரிவிக்க முக்காளலிங்கரை திருவாவடுதுறை முனிவர்களோடு சேர்த்துவிட்டு வீட்டிற்கு வந்து விடுகின்றார். முக்காளலிங்கர் திருவாவடுதுறை முனிவர்களோடு மார்க்கங்களிலே இருக்கின்ற சிவஸ்தலங்களையெல்லாம் தரிசித்துக் கொண்டு செல்கின்றார். அப்பொழுது செப்பரை ராஜவல்லிபுரம் தலத்திலே அக்னீஸ்வர பெருமான் அகிலாண்டேஸ்வரி அம்மையை தரிசனம் செய்யும் பொழுது அகிலாண்டேஸ்வரி திருப்பதிகம் அருளுகின்றார். பின்னர் திருவாவடுதுறை முனிவர்களோடு சோழ நாட்டில் தல தரிசனம் செய்து கொண்டு திருவாவடுதுறையை அடைந்து மடாலயத்தின் உள்ளே புகுந்து ஆதீன பரம முதல் குரவராகிய நமசிவாய மூர்த்திகளை தரிசித்து திருவருள் நோக்கம் பெற்றுக்கொண்டு அப்பொழுது சின்னப்பட்டத்தில் எழுந்தருளி இருந்த ஞானாசிரியராகிய பின் வேலப்ப தேசிகரை ஒடுக்கத்திலே போய் தரிசித்து பேரன்போடு வணங்கினார். வணங்கிய முக்காளலிங்கர் ஞானதேசிகரிடம் சைவ சந்நியாசமும் சிவதீட்சையும் சிவஞான யோகிகள் என்னும் தீக்ஷாநாமமும் பெற்று மெய்கண்ட சாத்திரம், பண்டார சாத்திரங்களை கேட்டு அருளினார். சிவஞான யோகிகள் அகஸ்திய மகாமுனிவரின் வரத்தினால் தோன்றியவர். எனவே எளிதிலே முற்றும் கற்று மெய்யுணர்வின் முற்றுப்பேறு உடையவராக அமர்ந்தருளினார். வடமொழியிலும் தமிழ் மொழியிலும் உள்ள இலக்கிய இலக்கண தர்க்க நூல்களையெல்லாம் பயின்று சிறந்த ஞானாசிரியராக விளங்கினார். சிவஞான யோகிகள் ஜமதக்னி முனிவருடைய புத்திரரும் அகஸ்திய மகாமுனிவருடைய முதல் மாணாக்கரும் இடைச்சங்க புலவர் 59 பேர்களுள் ஒருவருமாகிய திருணதூமாக்னி எனும் தொல்காப்பிய முனிவர் அருளிச் செய்த இலக்கண நூலாகிய தொல்காப்பியத்திற்கு உரையாசிரியர்களாகிய இளம்பூரணர் செய்த உரையாகிய இளம்பூரணம், சேனாவரையர் செய்த உரையாகிய சேனாவரையமும், நச்சினார்க்கினியார் செய்த உரையாகிய நச்சினார்க்கினியமும் எனப்படும் 3 உரைகளிலும் உள்ள ஆசங்கைகளை நீக்கி தெளிவிக்கும் பொருட்டு அத்தொல்காப்பியத்தின் பாயிரத்திற்கும் முதல் சூத்திரத்திற்கும் சூத்திர விருத்தி என்ற பெயரில் பாடியமும், வடமொழி தர்க்க சங்கரக அன்னம்பட்டியங்களின் மொழிபெயர்ப்பும், நன்னூலுக்கு சங்கர நமசிவாய புலவர் செய்த புத்துரையாகிய விருத்தியுரையை திருத்தமும் செய்து அருளினார். இவை 3மே திராவிட மாபாஷ்யத்திற்கு அங்கங்கள் எனப்படும்.
பின்பு சர்வாத்ம சம்பு சிவாச்சாரியார் அருளிச் செய்த கத்தியரூப சித்தாந்த பிரகாசிகையின் மொழிபெயர்ப்பும் மெய்கண்ட தேவர் மொழிபெயர்த்து அருளிய சிவஞான போதத்திற்கு மெய்ப்பொருள் விளங்கும் வண்ணம் திராவிட மகாபாடியம் என்ற சிவஞான மாபாஷ்யம் திராவிட மகாபாஷ்யத்தை இயற்றி அருளினார். சிவஞான போதத்திற்கு லகு வியாக்கியானமாகிய சிற்றுரை அருளிச் செய்தார். அருணந்தி சிவாச்சாரிய பெருமான் அருளிச் செய்த சிவஞான சித்தியார் சுபக்கத்திற்கு பொழிப்புரையும் காஞ்சி புராணத்தின் முதல் காண்ட மொழிபெயர்ப்பும் கஞ்சனூரிலே அவதாரம் செய்து ஆச்சாரிய சரணராகிய ஹரதத்த சிவாச்சாரியார் வைஷ்ணவ மதத்தை நிராகரித்து சைவ மத ஸ்தாபனம் செய்யும் பொருட்டு நெருப்பிலே பழுக்க காய்ச்சிய இரும்பு முக்காலையில் எழுந்தருளியிருந்து சிவபெருமானே பரம்பொருள் என்று 22 ஹேதுக்களால் நாட்டியருளிய ஸ்லோக பஞ்சகத்தின் மொழிபெயர்ப்பும் அப்பயதீட்சிதர் அருளிச் செய்த சிவதத்துவ விவேக மூல ஸ்லோகங்களின் மொழிபெயர்ப்பும் செய்து அருளினார். பின்பு பெரும்பாலும் உண்மை நாயனார் சரிதம் முதலியவற்றை தழுவி பூர்வார்த்தமும் அதற்கு எடுத்துக்காட்டாக திருவள்ளுவ தேவநாயனார் திருக்குறள் உத்தர அர்த்தமும் ஆக கொண்டு சோமேசர் முதுமொழிவின்பா பாடி அருளினார். யமகரூபமான திருவேகம்பர் அந்தாதி, பின்னர் திரு முல்லைவாயில் அந்தாதி, குளத்தூர் 10 அந்தாதி, கலைசை 10 அந்தாதி, இளசை 10 அந்தாதி, கச்சி ஆனந்த ருத்ரேசர் பதிகம், திருவேகம்பர் ஆனந்த களிப்பு, செங்கழுநீர் விநாயகர் பிள்ளைத்தமிழ், அமுதாம்பிகை பிள்ளைத்தமிழ், செப்பரைப்பதி அகிலாண்டேஸ்வரி பதிகம், மார்கழி திருவாதிரை உற்சவத்திலே தேவார முதலிய அருட்பாக்கள் 5 திருக்காப்பிடப்பட்டு திருவம்பாவை எனும் திருவாசக திருப்பதிகம் 1 மட்டுமே ஆன்மார்த்த பரார்த்த சிவபூஜா காலங்களில் ஓதப்பெற்று வரும் சம்பிரதாயம் காரணமாக திருத்தொண்டர் திருநாமத்தை திருத்தொண்டர் திருப்பதிகத்தை நித்திய நியம மந்திரமாக ஓதி வருகின்றவர்கள் உய்ய வேண்டும் என்பதற்காக திருத்தொண்டர் திருநாம கோவை அருளினார். ஆதி பரமாச்சாரிய நமசிவாய மூர்த்திகள் மீது மாலை முதலிய பிரபந்தங்களை அருளிச் செய்தார். பின்பு மரபு அட்டவணை என பெயர் பெற்ற திருவாவடுதுறை ஆதீன சம்பிரதாய கட்டளையை தருமபுர ஆதீனத்தார் மறுத்து எழுதியதற்கு மறுப்பின் மறுப்பு என ஒரு கண்டனமும், காஞ்சிபுரத்தில் யாத்திரையாக வந்தருளிய திருவண்ணாமலை ஆதீனத்து பண்டார சந்நிதிகள் சிவஞான சித்தியாரில் என்னை இப்பவத்தில் சேரா வகையெடுத்து என்னும் செய்யுளில் எடுத்து என்னும் சொல்லுக்கு பொருள் என்னை என்று தம் ஆதீனத்தை ஞானப்பிரகாச முனிவர் இயற்றிய சிவசமவாத உரையின் உயர்வு தொனிக்கும் வண்ணம் சிவஞான யோகிகளிடத்தே வினா எழுப்ப, அப்பொழுது எடுத்து என்னும் அந்த சொல்லுக்கு சிவசமவாத உரை மறுப்பு என ஒரு கண்டனமும், அதன் மேல் பிரதிகண்டனம் உண்டாய வழி மேல் மறுத்த மறுப்பு, எடுத்து என்னும் சொல்லுக்கு இட்ட வைரக்குப்பாயம் என ஒரு கண்டனம், சிவஞான சித்தியாருக்கு ஞானப்பிரகாச முனிவர் இயற்றிய உரை மற்றும் போலியுரை என விளக்கமாக சிவசமவாத உரை மறுப்பு என ஒரு கண்டனமும் செய்து அருளினார். பின்பு கம்பராமாயண காவியம் 1 மட்டுமே தமிழில் சிறந்திருப்பது என்று செருக்கோடு கூடிய காஞ்சிபுரத்து வைஷ்ணவர்கள் வாயை அடைக்க கருதி அந்த கம்பராமாயணத்தின் நாந்தி செய்யுளாகிய நாடிய பொருள் கைகூடும் எனும் பாட்டு முற்றுமே குற்றமே என சங்கை செய்து அந்த வைஷ்ணவர்கள் அந்த சங்கைக்கு உத்தரம் சொல்ல இயலாமல் வருந்தி தெரியாது பிதற்றினோம் என மன்னிப்பு கேட்டு வணங்க துதிக்க சிவஞான யோகிகள் மகிழ்ந்து அதற்கு உத்தரமும் கூறி அவ்வைணவர்களை உவப்பித்து அருளினார். அந்த சங்கை உத்தரங்களை அவ்வாறு வரைந்த அந்த நூலுக்கு கம்பராமாயண முதல் செய்யுள் சங்கோத்தர விருத்தி என்று பெயர் வழங்கி வருகின்றது. பின்பு திருவாரூர் வைத்தியநாத நாவலர் இயற்றிய இலக்கண விளக்கத்தில் எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் முதலியவற்றில் உள்ள வழுக்களை வெளியிட கருதி இலக்கண விளக்கச் சூறாவளி என ஒன்று செய்து அருளினார். பின்பு சிவஞான சுவாமிகள் திருநாவுக்கரசு நாயனார் கடலிலிருந்து கரையேறிய திருப்பாதிரி புலியூரில் யாத்திரையாக எழுந்தருளியிருக்கும் காலத்தில் சிவாலயத்திலே சில வித்வான்களும் பிரபுக்களும் கூடிய சபையில் ஒரு பிரபு 100 பொன்னை கிளியாக கட்டி வைத்து, கரையேற விட்ட முதல்வா, உன்னை அன்றியும் ஓர் கதி உண்டாமோ என்று நிறைவு அடி எடுத்து கொடுத்து, இந்த செய்யுளை பூர்த்தி செய்பவர் இப்பொற்கிளியை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்கின்றார். அந்த நிகழ்ச்சியை சுவாமி தரிசனத்தின் பொருட்டு சிவாலயத்திற்கு எழுந்தருளிய சுவாமிகள் அறிந்து ஒரு ஏழை பிராமணருக்கு அந்த செய்யுளை பூர்த்தி செய்து கொடுத்து அருளினார். சுவாமிகள்
பெரிய புராணத்தை வலக்கண்ணாகவும் பரஞ்சோதியார் அருளிய திருவிளையாடல் புராணத்தை இடக்கண்ணாகவும் பாராட்டி தமது படுக்கையில் வலதுபுறத்தில் பெரிய புராணச் சுவடியும் இடதுபுறத்தில் திருவிளையாடல் புராணச் சுவடியும் தமது மார்பில் திருவாசகத்தையும் வைத்துக் கொள்வது சுவாமிகளினுடைய வழக்கம் என்று கர்ண பரம்பரை செய்திகள் கூறப்படுகின்றன. சிவஞான சுவாமிகள், கச்சியப்ப முனிவர், தொட்டிக்கலை சுப்பிரமணிய முனிவர், இலக்கணம் சிதம்பரநாத முனிவர் முதலிய 12 மாணவர்களுக்கு உபதேசம் செய்து நெடுங்காலம் தமிழ் தொண்டும் சைவ சமயத் தொண்டும் செய்து திருவாவடுதுறையில் சித்திரை மாதத்து ஆயில்ய நட்சத்திரத்தில் சிவபரிபூரண தசையை அடைந்தார்கள். சிவசாயுஜ்யம் அடைந்தார்கள். ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் அருளிய நூல்கள் இளசை 10 அந்தாதி, கச்சி அனந்தருத்ரேசர் பதிகம், கம்பராமாயண முதல் செய்யுள் சங்கோத்தர விருத்தி, கலைசை செங்கழுநீர் விநாயகர் பிள்ளைத்தமிழ், கலைசை 10 அந்தாதி, காஞ்சி புராண முதல் காண்டம், குளத்தூர் அமுதாம்பிகை பிள்ளைத்தமிழ், குளத்தூர் 10 அந்தாதி, செப்பரைப்பதி ராசை அகிலாண்டேஸ்வரி பதிகம், சோமேசர் முதுமொழி வெண்பா, திருத்தொண்டர் திருநாமக்கோவை, திருமுல்லைவாயில் அந்தாதி, திருவேகம்பர் அந்தாதி, திருவேகம்பர் ஆனந்த கழிப்பு, பஞ்சாக்கர தேசிகர் மாலை, இலக்கண விளக்கச் சூறாவளி, சங்கர நமச்சிவாயர் நன்னூல் விருத்தியுரை திருத்தம், தொல்காப்பிய சூத்திர விருத்தி, தர்க்கசங்கிரகமும் அன்னம்பட்டியமும், ஹரதத்த சிவாச்சாரியார் அருளிய ஸ்லோக பஞ்சக மொழிபெயர்ப்பு, எடுத்து என்னும் சொல்லுக்கு இட்ட வைரக்குப்பாயம், என்னை இப்பவத்தில் என்னும் செய்யுள்க்கு சிவசமவாத உரை மறுப்பு, சித்தாந்த பிரகாசிகை, சித்தாந்த மரபு கண்டன கண்டனம், சிவசமவாத உரை மறுப்பு, சிவஞான சித்தி பொழிப்புரை, சிவஞான பாடியம், சிவஞான போத சிற்றுரை, சிவத்தத்துவ விவேகம். இவ்வாறு சைவ குலதீபம் என்றும் சைவ சமய குலதெய்வம் என்றும் சைவ பெருமக்களால் வழிபடப்பட்டு வருகின்ற ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் அவர்களின் திருச்சரித்திரம் அமைகின்றது. திருச்சிற்றம்பலம்.